மேஷ ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். இந்நாளிலே புதிதாக வண்டி வாகனம் வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு ஏற்படும். தாய் வழி உறவினர்களால் சில நன்மைகள் நடைபெறுகின்ற நாள். தொழில் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகின்றது. சொந்தமாக வீடு மனை வாங்க வேண்டும் என்னும் எண்ணத்திலே இருப்பவர்கள் அதற்கான வாய்ப்பு கிடைக்கப் பெறுவார்கள். பூமி தொடர்பான விஷயங்களிலே லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகின்றது. பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகின்ற ஒரு நாள். ஒரு சிலர் உத்தியோகத்தை மாற்றம் செய்து கொள்ள முயற்சி செய்வார்கள். அத்தகைய மாற்றங்கள் நன்மை அளிக்கும். ஊதிய உயர்வு போன்றவையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் என்னும் சொல்லப்படும் 2ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கிறது. 2க்குடைய சந்திரன் குரு பார்வையிலே 5ஆம் இடத்திலே இருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மிக பெரிய முன்னேற்றங்கள் எல்லாம் வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற ஒரு நல்ல தருணம். ராசி அதிபதி உச்சம் பெற்று மேலும் 2 திரிகோணாதிபதிகளுடன் கூட்டு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காண்கின்ற ஒரு நேரமாக இந்நேரம் இருக்கும். அதிலும் குறிப்பிட்ட இந்த நாள், இந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். இந்நாளிலே நீங்கள் எந்த ஒரு விஷயத்திற்கு முயற்சி செய்தாலும் அது நடைபெறும். வெற்றிகரமாக நடந்து முடிகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கடகராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். வெளிநாடுகளுக்கு செல்ல முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி எம்என்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். தொழில் தொடர்பான பயணங்கள் அதிகமாக ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடியும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாளாக விளங்கும். 3ஆம் இடத்து சந்திரன், அதுவும் குரு பார்வையிலே 2ஆம் இடமாகிய வாக்குஸ்தானத்திலே 4 கிரக சேர்க்கை என்பது மிகப்பெரியதொரு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பாகும். பண விஷயத்திலே உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள், இடையூறுகள், தட்டுப்பாடுகள் போன்ற அனைத்தும் நீங்கி நல்ல தாராளமான வசதியான ஒரு நிதி நிலவரம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். சுய தொழில் செய்பவர்கள் இதுவரை கண்டிராத அளவிற்கு மிகப்பெரியதொரு தன லாபத்தை பெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் நாள் என்று சொல்லலாம். புதிய ஒப்பந்தங்களிலே கையெழுத்திடுவீர்கள். இயல், இசை, நாடகம், சின்னத்திரை, பெரிய திரை, மீடியா, செய்தி, விளம்பரம் போன்ற துறைகளிலே பணிபுரிபவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையிலே இதுவரை கண்டிராத அளவிற்கு மிகப்பெரியதொரு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இது மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். லாபஸ்தானாதிபதியாகிய சந்திரன் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறது. மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். நீதித்துறை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடைபெறும். நீதி பரிபாலனம் செய்பவர்கள், நீதிபதிகள், வழக்குரைஞர்கள், வழக்கறிஞர்கள் ஆகியோருக்கெல்லாம் மிகப்பெரியதொரு முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இந்நாள் விளங்கும். உங்களுடைய பெயர், புகழ், செல்வாக்கு அனைத்தும் வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். துலா ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். போக்குவரத்து துறை சம்பந்தப்பட்ட பணிகளிலே இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடைபெறும். ஒரு சிலர் பயணங்கள் சற்று அதிகமாக மேற்கொள்வார்கள். இந்நாளிலே அலைச்சல் சற்று அதிகமாகத்தான் இருக்கும். என்றாலும் உங்களுடைய முக்கியமான பணிகளை எல்லாம் வெற்றிகரமாக செய்துவிட்டோம் என்ற ஒரு பெருமிதத்துடன் இல்லம் திரும்புவீர்கள். உள்ளம் குளிரும்படி சில நல்ல தகவல்கள் வந்து உங்களுடைய மனதை குளிர வைக்கின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்கும்.
லாபஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்ற புதனோடு சூரியன் சுக்கிரன் சனி சேர்க்கை பெற்றிருக்கிறது. ஆகவே இந்நாளிலே நன்மைகள் அதிகமாக நடைபெறும். பாக்யஸ்தானாதிபதியாகிய சந்திரனுக்கு குரு பார்வை கிடைக்கிறது. ஆகவே அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எதை செய்ய வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை செய்வீர்கள். எதை அடைய வேண்டும் என விரும்புகிறீர்களோ அதை அடைவீர்கள். நீங்கள் விரும்பியது போலவே அனைத்தும் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். தனுசுக்கு இப்பொழுது மிகவும் அற்புதமான ஒரு நல்ல நேரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 5ஆம் இடத்து குரு என்பது மிகவும் அதிக அளவிலே நன்மை செய்யக்கூடிய ஒன்றாகும். 10ஆம் இடத்திலே சனி சூரியன் சுக்கிரன் புதன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பதும் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியது. இந்நாளிலே 11ஆம் இடத்து சந்திரனிற்கு குரு பார்வை கிடைக்கிறது. நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். தொழில் வளர்ச்சி மகத்தானதாக இருக்கும். பொருளாதார நிலையிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு, எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு வளர்ச்சி ஏற்படும். மகர ராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். பயணங்கள் சற்று அதிகமாக இருக்கலாம். பயணங்களை நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள். வெளியூர் செல்ல வேண்டிய கட்டாயம் ஒரு சிலருக்கு அலுவலகத்திலே ஏற்படலாம். அப்படி ஏதேனும் ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால் அதை தவிர்க்க வேண்டாம். அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். 7க்குடைய சந்திரன் 10ஆம் இடத்திலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு அற்புதமான நாள் என்பதால் இந்நாளிலே உங்களுடைய குடும்ப உறவுகள் எல்லாம் வெகு சிறப்பாக இருக்கும். உறவினர்களின் அன்பு ஆதரவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். பிரிந்தவர்கள் மீண்டும் சேருகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் என சொல்லலாம். ராசிக்கு 8ஆம் இடத்திலே எல்லா கிரகங்களும், முக்கியமான கிரகங்கள் எல்லாம் மறைவு பெற்றிருக்கின்றன. ராசி அதிபதி சனியும் 8ஆம் இடத்திலே, நன்மை செய்யக்கூடிய சுக்கிரனும் புதனும் 8ஆம் இடத்திலே, 7க்குடைய சூரியனும் 8ஆம் இடத்திலே. இவ்வாறு 8ஆம் இடம் என்பது நன்மை செய்யாத ஒரு இடம். அது ஒரு மறைவு ஸ்தானம். 8ஆம் இடத்திலே 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் எல்லா விஷயங்களுமே சற்று மெதுவாகத்தான் நடக்கும். இப்பொழுது கும்பராசிக்கு நீங்கள் வேகமாக அவை முடிந்துவிட வேண்டும் என எவ்வளவு முயற்சி செய்தாலும் மெதுவாகத்தான் நடக்கும். எனினும் சந்திரனுடைய சஞ்சாரம் இந்நாளிலே நல்ல விதமாக இருக்கிறது. 9ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து சுவாதியிலும் விசாகத்திலும் சந்திரன் சஞ்சரிக்கின்ற ஒரு நாள் என்பதால், குரு பார்வையிலே சந்திரன் இருக்கிறது. 6க்குடையவன் குரு பார்வை பெறுகிறான் என்பதால் உங்களுக்கு சில சாதகமான விஷயங்களும் இந்த நாளிலே நடைபெறும். பொருளாதார ரீதியாக ஓரளவு நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 8ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. ஆகவே முக்கியமான பணிகளை இந்நாளிலே தவிர்த்து விடுவது நல்லது. உங்களுடைய அன்றாட கடமைகள் என்ன உண்டோ அவற்றை மட்டும் செய்தால் போதும். அதிலும் பணம் கொடுப்பது வாங்குவது போன்ற விஷயங்களிலே சற்று அதிக விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இந்நாள் விளங்குகின்றது. இந்நாளிலே உங்களுடைய கவன சிதறுகின்ற அளவிற்கு சில விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். கவனச்சிதறல், எண்ணச்சிதறல்கள் எல்லாம் ஏற்படாமல் மனதை ஒருமுகப்படுத்தி கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் இறை வழிபாடு அதிகமாக செய்ய வேண்டும். இது ஒரு வளர்பிறை திரையோதசியும் சதுர்த்தியும் சேர்ந்த ஒரு நாள். அற்புதமான ஒரு வெள்ளிக்கிழமை, நவராத்திரி வெள்ளிக்கிழமையாக வந்திருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நீங்கள் அதிக நேரத்தை அம்மன் வழிபாட்டிலே செலவிட்டால் உங்களுக்கு தீமைகள் நடைபெறாமல் அம்பிகையின் அருள் உங்களை காக்கும்.